வணக்கம் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிடிஎஸ் ஆர்மி இன்ஸ்டாகிராம் அலப்பறைகள் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பாய்ஸ் எல்லாம் 7 பேர் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. சரி நீங்கள் பொறுத்ததெல்லாம் போதும், உங்களுக்காக இந்த ஃபோட்டோ அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோது? செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காங்க நம்ம பாய்ஸ், அப்படி தான் தோணுது. ஆனால் ஒரு ஆர்மி கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்க. அதை எடிட்டும் பண்ணி போட்டிருக்காங்க, நீங்களே பாருங்க. நானே பெர்மிஷன் தரப்ப ஏன் கூச்ச போறீங்க? இங்க வாங்க சார், கிட்ட வாங்க சார். அங்க பாருங்க சார், அங்க பாருங்க. அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பார்க்கறானே? ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்கற? ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க சொல்கிறது உண்மைதான். ஆல்ரெடி நாங்களாம் கிறுக்கு பிடிச்சி ரோட சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் பண்ணால் என்ன பண்ணுறது? அதனால் ஜேகே நீங்கள் கொஞ்சம் மிலிட்டரிலேருந்து வர வரைக்கும் இந்த குறுகுறு பாதையெல்லாம் பார்க்காதீங்க. அப்புறம் பசங்கள்லாம் பேகை தூக்கிட்டு மிலிட்ரிக்கே வந்துடுவாங்க. ஆனால் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டு. இதை பார்த்த உடனே பொட்டியெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் தான் ஒரு விஷயமே ஞாபகம் வந்தது. அட போங்கடா, என்ன பண்ணுறதே தெரியாமல் தலையில் துண்டை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அதே கவலையோட இன்ஸ்டாவில் சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்போ தான் ஒரு ஆர்மியே, நீ ஏம்மா கவலைப்படுற, நான் உனக்கு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை கொடுத்தாங்க. ரோட்டில் இறங்கி பாடி சம்பாதிக்கிறதுலாம் ஓகேவா தான் இருக்குது, பரவாயில்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. இப்படி இதெல்லாம் நம்பி நானும் பாடுறதுக்கு இறங்கினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மையே தெரிஞ்சது. இதை பார்த்துட்டு ஏமா இதில் ஏமாத்துக்கு என்ன இருக்கு, நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். அவங்க ஐடியா கொடுத்தது தப்பு இல்லை, அது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்றது தான் தப்பு. இதெல்லாம் நம்பி நானும் ரோட்டில் பாட போனால் சொல்லி நாய் கடிக்குது, வேறு நாய் துரத்துது, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே. என்ன பண்ணுறது, எல்லாம் காலை கொடுமை, என் குரல் எப்படி. சரி வாங்க அடுத்த ரீல் என்னன்னு பார்த்துருவோம். என்கிட்ட நம்ம ஜேகே எப்படி ஷாக் ஆகிறாரு. அந்த ரீல் அப்படி என்ன இருக்குன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க, உன் க்ரஷ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்மளும் பல்ல காட்டிக்கிட்டே ஜங்கும்பா அப்படின்னு சொல்ல, அந்த ஃப்ரெண்டு நமக்கு பல்பு கொடுக்குற விதமாக நான் மனுஷனே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. பறவை காய்ச்சல் வந்த பண்ணியா, நான் மட்டும் மனுஷன் இல்லாமல் ஏறினடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேகே அந்த ரியாக்ஷன் கொடுத்த மாதிரி அந்த எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஜேகே இது மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த 2 ஃப்ரெண்டுக்குள்ளே என்ன நடக்குன்றது தெரியுமா, நான் காட்டுறேன். அடுத்த ரீலை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தாகணும். என்ன ஒரு கிரியேட்டிவ் மைண்ட், நீங்களே பாருங்கள். வேறு ரீலை பார்த்துட்டிங்களா? என்னென்னு புரிஞ்சுதா? புரியலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன். மேலே இருக்க பிக்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்ககிட்டலாம் டைம் மிஷின் கிடைச்சா அவங்க போயிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட நான் தான் அவங்க பேத்தி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அவங்ககிட்ட டைம் மிஷின் கிடைச்சா டேரெக்டாக வீடு அப்பாட்ட போயிட்டு அலேக்க கடத்திட்டு வந்துடுவாங்களாம். ஆனால் நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? நான் ஏன் ஒருத்தரோட வரப்போகிறேன், 7 பேரும் போய் கடத்தி கூட்டிகிட்டு வந்துட மாட்டேனா? சரி விடுங்க, இமேஜினேஷனாக இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. சரி ஓகே ஆர்மிஸ், இந்த வீடியோட கடைசி கிளிப்புக்கு வந்துட்டோம். நம்ம நம்ஜின் வந்து லேடி கெட்டப்ல வந்தாரு. நம்ம சுகர் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாரு, என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நானும் ஓடி போய் கேட்டு வந்துடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ முழுக்க என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். இந்த வீடியோட கிளிப்போட அட்மின் யாராவது இருந்தா மன்னிச்சு. அப்புறம் ஆர்மிஸ், உங்களுக்கு ஏதாவது தப்பா தோணிச்சுன்னா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வரட்டாமாமே.